ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பென்டென் வாட்ச் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை தொடர்ந்து நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து பென்டென்லேயே இன்னொரு ஏலியன் ஃபோர்ஸ் வந்து வாட்ச் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ல வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கான வீடியோவில் வந்து பென்டென் வந்து ஏலியன் ஃபோர்ஸ் வாட்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டெம்ப்ளேட் வந்து தேவைப்படும். டெம்ப்ளேட் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம், இல்லைன்னா கலர்ஸ்னால் கொடுத்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நம்ம டெம்ப்ளேட்டே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது தரேன் டிரைவ் லிங்க்கு. சரி, ஓகே. இதை வந்து ஒரு அட்டையில் வந்து ஒட்டணும். அட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடாது, லேஸாக இருக்கிற மாதிரி அந்த நோட் அட்டை இந்த மாதிரி உள்ளதில் வந்து ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த வளைச்சி வந்து ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி கார்ட்போர்ட்லனா ஒட்டிடாதீங்க. இந்த மாதிரி இதில் வந்து வச்சு கம் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அதை எல்லா இடமும் படுற மாதிரி வந்து கம் இல்லைன்னா ஃபெவிக்கால் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை மேலே வச்சு வந்து ஒட்டி இருங்க. ஒட்டுறப்ப அந்த சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது. அப்படி ஒட்டமோலே உங்களுக்கு தெரியும், அந்த சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த சுருக்கத்தைனா லைட்டாக வந்து அந்த வெட்டுற இடத்துல வந்து இல்லாமல் வந்து எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து இதை வந்து வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அந்த டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த டிசைனுக்கு ஏற்ற இது மட்டும் வந்து பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. இந்த வாட்ச் வெட்டுறது மட்டும் அந்த கொஞ்சம் சைடு வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை கொஞ்சம் பார்த்து வந்து எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு அந்த ஏலியன் ஃபோர்ஸ் அந்த இது இருக்குது பார்த்திங்களா, ஏலியன்ஸ், அந்த இதையும் கொஞ்சம் வெட்டுறது கொஞ்சம் பார்த்து தான் வெட்டணும். ஏன்னா அது வந்து வளைவுகள்லாம் அந்த மாதிரி வந்து வரும். இப்போ அதையும் சேர்த்தாப்புல கரெக்டாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஏலியன் இருக்குது பார்த்திங்களா, ஏலியன் ஷோ ஆகிறதுக்கு அந்த ஒயிட்டாக இருக்கும். அது போக அந்த நடுவில் ரவுண்ட் ஷேப்புக்கு கொஞ்சம் தந்திருப்பாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்து வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதனால் வெட்டினா தான் கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும். இப்போ வந்து இதையும் வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் வந்து வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்சை வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு கார்ட்போர்டு இதில் வந்து ஒட்டிடுங்க. அப்போனா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதை நான் வந்து இதில் வந்து வச்சு ஒட்டிடுறேன். ஃபெவிக்கால் பின்னாடி வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டிடுறேன். எல்லாத்துக்கும் ஃபெவிக்கால் இல்லைன்னா எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கார்ட்போர்டில் தானே, அதனால் ஈஸியாக ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து வச்சு ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கடுத்து இதை வந்து அழகாக வந்து அந்த சேஃபுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெட்டி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது போக வந்து நடுவில் வந்து அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கார்ட்போர்டு வந்து தேவைப்படும். அது நம்ம டெம்ப்ளேட்டில் இருக்காது, நம்மளாக தான் டிசைன் பண்ணி எடுத்துக்கணும். அதே அளவுக்கு அது சிம்பிளாக தான் இருக்கும். அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருந்திருக்கா. ஸோ இதே மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு கலரிங் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுக்கு பச்சை கலர் வந்து ஏலியன்ஸ் அந்த பென்டென்னு ஃபுல்லாகவே பச்சை கலராக தான் இருக்கும். பச்சை கலர் வந்து கொடுத்து அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அடித்து எடுத்ததுக்கு அடுத்து நம்ம வந்து ஒட்டினதுலேயே மிச்சம் அந்த இதில் வந்து ஒயிட் கலர்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு அளவுக்கு இந்த மாதிரி லென்த்துக்கு வந்து ஒரே இதாக வந்து A4 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து வெட்டி விட்ருங்க கத்திரிக்கோலை வச்சு. இதை வந்து சைடு வந்து சேதாப்பில் ஒட்ட போகிறோம். இப்போ வெட்டினதுக்கு அடுத்து அந்த நம்ம மேலே வந்து ஒன்று பார்ட்டு வெட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து சைடாப்பில் வச்சு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணுங்கள். அது இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சு அந்த பெண்டாக இருக்கிற இடத்துல லைட்டாக மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வச்சு வந்து ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதையும் ஃபெவிக்விக்கை வந்து அப்ளை பண்ணி கரெக்டாக வந்து ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து மிச்சம் உள்ளதை வந்து வெட்டி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். இது அது மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்சுக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து வெட்டி விட்டுறலாம். வெட்டினதுக்கு அடுத்து அந்த ஏலியன் அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த வாட்சுக்கு நடுவுலையும் ரவுண்டாக சேஃபுக்கு அந்த இதை வந்து வெட்டி விட்ருங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து நான் ரவுண்டாக வந்து வெட்டி விட்றேன். அவ்வளோதான், வெட்டி விட்டதுக்கு அடுத்து நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த இதுலேயும் நடுவில் வந்து அந்த கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சு அந்த ரவுண்டையும் நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி விட்டுட்டு அதையும் வந்து சேஃபுக்கு வந்து வெட்டி விட்ருங்க. அவ்வளோதான், இந்த நடுவில் வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு மட்டும் இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம கரெக்டாக வந்து வெட்டியாச்சு. அதுக்கடுத்து இதையும் நம்ம வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. இங்கே வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணால் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், நான் வந்து அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அதாவது இந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டில் இருக்கும். அதே அளவுக்கு சும்மா ஒயிட்டில் ஒன்று வந்து அட்டையை வந்து வெட்டிடுங்க. வெட்டி அதை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வச்சு அதையும் நடுவில் வந்து உள்ளக்க வந்து இருக்கிற மாதிரி வந்து வைக்கணும். அது வந்து கீழ் நோக்கி கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அதுக்காக அதே அளவே வெட்டுங்க. அதே அளவு வந்து வெட்டிட்டு இதை வந்து உள்ளக்க வந்து வச்சு அழுத்தினீங்க அப்படின்னா பின்னாடி வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். வாட்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஃபெவிக்விக்கால் இல்லைன்னா ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிடும். அது போக வந்து கீழே வந்து ஒரு பிளாக் கலர் இல்லைன்னா இதுவும் பார்த்திங்கன்னா பச்சை கலரே வந்து ஒரு அட்டை, இதுக்கு ஒரே அளவு தான் இருக்கணும்ல, வாட்ச் அளவுக்கு வந்து கொஞ்சம் தடிசாக கூட வந்து அந்த அளவுக்கு மட்டும் வெட்டி விட்ருங்க. அங்கே ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்தாப்பில் வச்சு ஒட்டி விட்றேன். ஸோ ஒட்டி விட்டோம் அப்படின்னா அந்த வாட்ச் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கீழே வந்து நல்லா வந்து விரிசலாக இருந்து வந்து வரும். ஸோ இந்த பென்டென் ஏலியன் ஃபோர்ஸ் வாட்ச் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிடுங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து நம்ம பிரிண்ட் அவுட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரிண்ட் போட்ட மாதிரியே இருக்கும்.
அதை வந்து சுற்றி இந்த மாதிரி வச்சு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒட்டணும். அதாவது மேலேயும் தூக்கணும், அப்படியே கீழே அமுக்கிற மாதிரி இருக்கணும். அதை ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு அரைவட்ட அளவுக்கு ஒரு சைஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஏலியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஏலியன்ஸ் உள்ளதை வந்து நல்லா வந்து முனைகளெல்லாம் மடக்கி விட்ருங்க. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம வந்து சுற்றி வந்து வச்சிங்க அப்படின்னாலே கொஞ்சம் வந்து தூக்கலாக வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து வச்சு அங்கேயும் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஏலியன்ஸ் இதை வந்து உள்ளக்க வந்து வச்சு ஒட்டணும். அதில் இந்த மாதிரி உள்ளக்க வச்சிங்க அப்படின்னா நம்ம மடக்கி விட்டது வந்து கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக டச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி வந்து ஒட்டுறது மூலமாக வந்து அது கரெக்டாக ஸ்ட்ராங்காக வந்து அதை பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா மேலே உள்ளதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராவை வந்து கொஞ்சம் போல் வெட்டினாலே போதும். இந்த அளவுக்கு நான் வந்து வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு அந்த மேலே வந்து ஒரு 3 பங்காக வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டதுக்கடுத்து நம்மளுக்கு அந்த ஏலியன் ஷோ ஆகிறது இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஹோலில் இருக்காத மாதிரி வந்து ஒட்டிடுங்க. அந்த ஹோலில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் நம்ம வந்து ஒட்டியிருக்கோம் பின்னாடி. அதை ஜஸ்ட் வந்து இதில் வந்து உள்ளக்க வந்து வச்சு அந்த ஸ்ட்ரா இருக்கிறத வந்து உள்ளக்க வந்து அமுக்கி விட்ருங்க. கரெக்டாக கொஞ்சம் பார்த்து வந்து வைங்க. அவ்வளோதான், கொஞ்சம் டைட்டாகவே இருந்தாலும் ஓகே தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா பாருங்கள், ஏலியன்ஸ் வந்து அதை சுற்றி பாருங்கள், சுற்றுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கைட்டை வந்து வச்சு இந்த மாதிரி இப்படி சுற்ற மாட்டோம் நம்ம மேலே உள்ளதை மட்டும் சுற்றுவோம். சுற்றினா கரெக்டாக வந்து சுற்றும். அதாவது ஜஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றி பாருங்கள், கரெக்டாக வந்து ஏலியன்ஸ்னால் எல்லாமே கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து பின்னாடி அந்த ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராவில் பின்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெட்டி விட்ட மாதிரியேவும் இதையும் வந்து வெட்டி விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி வந்து மடிச்சு விட்டு ஒட்டிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ளதை தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது ஜஸ்ட்டு வந்து மடக்கி விட்டு ஒட்டிடுறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து அந்த நம்ம பிரிண்ட் அவுட்லேயே ஒரு ரவுண்டு வந்து ஒன்று தந்திருப்பாங்க, அந்த இதையும் பின்னாடி ஒட்டணும். இப்போ வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக சுற்றுது, கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே. அதையும் பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதை வந்து ஒட்டிடுறேன். இந்த பிரிண்ட் அவுட்லேயே இந்த ரவுண்டு இருக்கும். ஸோ அதை வந்து வச்சு ஒட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேல் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து அதை வந்து ஃபிட் பண்ண தான் போகிறோம். இதை இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து நம்மளுக்கு சுற்றுது, சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டில் உள்ளது அந்த இதை ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளக்க வந்து வச்சு இதை வந்து மேலே வந்து வச்சு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து ஜஸ்ட் வந்து அதுக்கு பின்னாடி வந்து வச்சுட்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணியே ஒட்டிடுங்க. அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து வச்சுருங்க, வச்சுட்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அதுக்கடுத்து ஜஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். பென்டன் வாட்சே ரெடி ஆயிரும். அவ்வளோதான். சரி, ஓகே. இதை வந்து அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி மட்டும் ஃபிட் பண்ணிடுங்க. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதாவது மேலே வந்து தூக்கி விட்டுருக்கலாம், அப்படியே உள்ளக்கையே வந்து தள்ளி விட்டுருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இது சுத்தம் நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வந்து இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அது போக வந்து வெல்க்ரோ வந்து ஒட்டவும், ஒட்டினா தான் நம்மளுக்கு வந்து வாட்ச் மாதிரி வந்து வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வெல்க்ரோ வந்து வச்சு கொஞ்சம் போல் வந்து வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு அங்கே மேலே உள்ள இதில் கொஞ்சம், கீழே இதில் வந்து கொஞ்சம் வச்சுட்டு ஒட்டினோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அதையும் ஃபெவிக்விக்கே அப்ளை பண்ணியிருந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும். இந்த மாதிரி ஒட்டும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஏலியன் வாட்ச் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் வாட்ச். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரைப் வந்து கொஞ்சம் பெருசாக கூட செஞ்சுக்கலாம், பார்த்தா நல்லா தான் இருக்கும். இது வந்து நம்ம டெம்ப்ளேட் வச்சு செஞ்சுருக்கோம். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இப்படி மேலே கீழே வந்து இறங்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து கடைசியாக அந்த மாதிரி வந்து அடிக்கிற மாதிரி. அது போக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள், ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே சுத்த வந்து அது கரெக்டாக இது மட்டும் வந்து வரும். ஸோ கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. கையில் வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம். நம்ம வெல்க்ரோ வந்து கரெக்டாக வச்சனால இந்த மாதிரி வந்துடும், பார்த்திங்கன்னா தெரியும். இதான் பென்டன் வாட்ச்சு. இப்படி வந்து இழுத்துட்டு அப்படியே வச்சுட்டு அடிப்போம், கரெக்டாக இருக்கும். செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதும் இது வந்து சூப்பராக வந்து வருது. ஸோ அதனால் எந்த ஒரு இது இல்லை, நம்ம எதுனாலும் டக்குன்னு சுற்றிக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இதை வச்சுட்டு சட்டுன்னு அடித்தான். செமையாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணலாம், வேறு லெவலில் இருக்குது. இதில் இன்னும் கலர்ஸ் கூட கீழே வந்து பச்சை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஓகே, இதுவே பெட்டராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டிசைன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அது போக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குங்க. இது வந்து கடையில் வாங்குறோம் அப்படின்னா 150 200 அந்த ரேஞ்சுக்கு வந்து போகும். இந்த மாதிரி வந்து நல்லா நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெம்ப்ளேட் வந்து நான் கூகுள் டிரைவோட லிங்க் வந்து தரேன், வேணால் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஒரு ஜெராக்ஸ் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சிடலாம். அழகாக தாங்க இருக்குது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.